ஒரு சமயம் ஒரு பள்ளியில் படித்த மாணவி, அவருடன் படித்த ஒரு மாணவி நீரிலே மூழ்கி இறந்துவிட்டது. ஆனால் அதை இறந்த பின் அதை உற்று பார்த்த இந்த மாணவி இதனுடைய உடலில் அது இறந்து விட்டதே என்ற நிலைகள், நீரில் விழுந்து இறந்து விட்டது, அது வீட்டில் கோபித்துக் கொண்டு விழுந்து விட்டது என்ற நிலையானாலும் அது கல்வி பாடம் படிக்கும் போது பாடத்தில் தேரவில்லையே என்ற நிலைகள் ஏக்கம் கொண்டு அன்னை தந்தை ஈசுவார்களே என்ற அச்சத்தால் அது கிணற்றில் விழுந்து விட்டது. அதை இதே ஆன்மா அதனுடைய கூட படித்த மாணவி இந்த உணர்வை எண்ணிய பின் அது எதை எண்ணி அந்த உணர்வின் தன்மை வளர்த்ததோ அதே உணர்வலைகள் இதுக்குள் இது சொல்லி பேசிக் கொண்டிருந்ததாலும் அந்த உணர்வின் தன்மை இது உடலுக்குள் வருகின்றது. அப்போ இதனுடைய எதையெல்லாம் சொன்னது, என்னை இப்படியெல்லாம் இம்சித்தார்கள், என்னை இப்படியெல்லாம் பேசினார்கள் என்று அது சொன்னதெல்லாம் வெளிப்படையாக இந்த உடலின் குழந்தை உடலிலும் இன்னொரு மாணவி இடத்துல பதிவாகியிருந்தது. பின் அது வெளியிலே செல்லும் போதெல்லாம் என்னை கிணத்துல கொண்டு உலகச் சொல்வது, என்னை கிணத்தில் உலகச் சொல்வது என்ற நிலையில் அது எண்ணுகின்றது. ஆக அந்த குழந்தை இதே மாதிரி எண்ணி இறந்தது. இதை கேட்டு இது பதிவானது, இதே போல அது சொல்லுகின்றது. இது தனக்குள் பெருகி இதே நிலையில் யாரோ என்னை தள்ளுகின்றார்கள், ஏதோ ஒரு பூதங்கள் என்னை அமுக்குகின்றது, அது எப்படி விகார கோலத்தில் இருந்ததோ இதை அறியாமலே இது கற்பனை உணர்வுகள் இதற்குள் விளைந்து அதே நிலையிலே துர்மரணத்திற்குள்ள நிலை ஆகின்றது. பின் இதுவும் அதே போல ஆகிவிடுகின்றது. இதிலே விளைந்த உணர்வுகள் எதையெல்லாம் சொன்னதோ மற்றொரு குழந்தை மேல் சாடும்போது அது அதிலிருந்து வளர்ச்சியாகி வருகின்றது. வெகு காலம் கழித்து என்கிட்ட வர்றாங்க, இது திடீர்னு யாரோ வர்றாங்க, உதைக்க வர்றாங்க, இந்த மாதிரி இருக்குது, என்னை தள்ளுறாங்க என்ற நிலையும், இதை எப்ப பார்த்தாலும் என்னை கிணத்துல விழுந்துருவாங்க அப்படின்னு எண்ணம் வருது. பின் தனக்கு பிறந்த குழந்தையும் அவன் கிணத்துல விழுந்துருவானோ இந்த எண்ணங்கள் தோற்றுவிட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆக இரவிலே கிணாவும் அதே அமருகின்றது. அதே உணர்வின் தன்மை ஒன்று பூதகணைகள் எனக்குள் நசுக்க வருகிறது என்று பின் அதவே திரும்ப சொல்லி இந்த உணர்வை நேரடியாக கொடுத்த பின் இது எதன் வழியில் வந்தது என்று பார்க்கப்படும் போது முதல்ல ஒரு குழந்தை கிணத்து வீட்டில் பாலத்தில் சரியில்லை என்ற நிலைகள் இறந்தது. அதன் பின் இன்னொரு குழந்தை உடல்ல இறந்தது. இவர்கள் பல மந்திரங்கள் எல்லாம் பல ஏவல் பண்ணி இதனை நிறுத்துறதுக்கு முயற்சி எடுத்தார்கள். இந்த உணர்வின் தன்மை கண்ட பின் ஒரு பூதகணையாக அதுக்கும் அஞ்சும் போராட்ட நிலைகள், இன்னொரு ஆவியின் நிலைகளை இதற்குள் அதில் விளைந்த செல்கள் இணைக்கப்படும் போது இரண்டும் போராட்டம். இந்த உணர்வின் தன்மை கொண்டு தாங்காது இது இறந்தது. அதற்கு அடுத்து இதே உணர்வை நுகர்ந்த இன்னொரு மூணாவது ஆத்மாவுக்கு வரும்போது பூதகணைகள் வருகின்றது, கொல்லப் போகின்றது, என்னை கழுத்தை நெசிக்கின்றது, உள்ளுக்கு தள்ளுகின்றது. இதனுடைய உணர்வுகள் இப்படி விளைந்து வருகின்றது. பின் தன் குழந்தைகள் பிறந்த பின் அவன் இப்படி இறந்து விடுவானோ, அது போயிடுமோ, இந்த ராத்திரிக்கெல்லாம் கணவர் கொண்டு போடுவேங்கிறது, வெளியில போன தள்ளி விடுவேங்கிறது, இந்த உணர்வெல்லாம் அதுக்குள் வருகின்றது. அப்ப அவர்களை பார்த்து நீ இன்னென்ன நிலைகள் இரு என்று அது ஒவ்வொன்றா வடிகட்டி அதை பார்க்க சொல்லும் போது ஆரம்ப நிலை எதுவானதோ அதிலிருந்து பெருகி இதில் எவ்வாறு விளைகின்றது என்ற நிலை வந்தது. இதை போன்றுதான் இந்த மெஞ்ஞானிகள் தனக்குள் வளர்த்துக் கொண்ட உணர்வின் தன்மையை எந்த விண்வெளி கோளின் தன்மை தனக்குள் வளர்த்துக் கொண்டானோ இந்த உணர்வின் ஆற்றலின் தன்மை கொண்டு விண்ணிலே தனக்குள் பரப்பப்பட்டு தன் உணர்வுடன் ஒன்றி அதை அறிந்துணர்ந்த அறிவின் ஞானம் அவனில் வெளிப்பட்ட உணர்வுகள் சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து இன்று அலைகளாக பறந்து கொண்டுள்ளது. ஏனென்றால் இன்று சூட்சமாக நடப்பதை யாருக்கும் தெரிவதில்லை. ஆனால் சூட்சமத்தில் எவ்வாறு ஆரம்பத்தில் கண்டுணர்ந்த சில நிலைகள் இன்றும் உலகில் உலாவிக் கொண்டிருப்பதும் இந்த மனித வாழ்க்கையில் இதை போன்ற நஞ்சினை நீக்கி உணர்வினை ஒளியாக மாற்றிய உணர்வின் தன்மை இதே சூரியன் காந்த சக்தியால் இங்கே கவர்ந்து கொண்டுள்ளது. இந்த அலைகளும் நம் பூமியிலே தான் பறந்து கொண்டு உள்ளது. ஆகவே அன்று மெய்ஞானி அவன் மெய்ஞானி ஆனதற்கு மூலமே அவன் இன்று அகசியனாக இருக்கக்கூடிய இன்று நாம் போற்றி தெரிவித்துக் கொண்டிருக்கும் அகசியன் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அவருடைய தாய் தந்தையர்கள் இதான் காட்டுவாசியாக இன்று மலைப்பகுதியில் வாழ்கின்றனரே புலையர் என்று நாம் சொல்லுகின்றோம். இதை போல காட்டுவாசியாக வாழ்ந்து வந்த அவர்கள் காட்டு மிருகங்களிலிருந்து தான் தப்பித்துக் கொள்ளவும் காட்டு விலங்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் காற்றில் வாழும் சில விஷ வண்டுகளிடமிருந்து தப்பித்துக் கொள்ளவும் இதை ஒவ்வொன்றும் தனக்குள் ஒவ்வொரு மனத்தை தனக்குள் முலாமாக பூசிக்கொள்ளுகின்றார்கள். ஆக ஒரு தாவர இனத்தின் மனம் சில வண்டுகளுக்கு உதவாது. சில தாவர இனத்தின் மனம் இன்று கொசுகளுக்கு சில மருந்துகளை தூவிய பின் அந்த வாரையை கண்டால் அந்த கொசு வருவதில்லை.
என்று உதாரணமாக ஒரு ஆரஞ்சு தோலை அதில் பிழிந்து அது பொடியாக்கி ஒரு நெருப்பிலே போட்டேன் என்றால் அந்த மனம் வந்தால் இந்த கொசுக்கள் இங்கே வராது. இதை மனத்தை கண்டு அஞ்சி செல்லும். இதை போன்றே அந்த பல லட்சம் ஆண்டுகளுக்கும் அகசியனுடைய தாய் தந்தையர்கள் இதை போலதான் பல தாவர இனங்களை தனக்குள் முலாமாக பூசி நஞ்சு கொண்ட உயிரினங்கள் எதுவாக இருப்பினும் இதை கண்டு அஞ்சு ஓடும்படி இவர் உடலை முலாமாக பூசிய பின் இந்த மனங்கள் அது வெளிப்படுகின்றது. இதை கண்டு அஞ்சி பல உயிரினங்கள் தப்பி செல்வதும் தன்னை காத்துக்கொள்ளும் நிலைகள் இவர் அருகிலே வராத நிலையிலும் இதே போல விஷ அணுக்கள் உயிரினங்கள் பாம்பினங்கள் போன்ற நிலையோ இதை போல கொடூரமாக மிக விஷத்தன்மை கொண்ட நிலைகள் இதை போல முறியடிப்பதற்காக பல தாவரங்களை ஒரு பகுதிக்கு சென்றால் அப்பகுதியில் விஷஜந்துகள் ஜாஸ்தி அதிகமாக இருப்பினும் இந்த உணர்வின் தன்மை இந்த தாவர இனங்களை தனக்குள் முலாமாக பூசிக்கொள்ளுகின்றார்கள். அப்ப இரவிலே அவர்கள் தூங்கும் போது ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு விதமான முலாம்களை பூசிய பின் இந்த வாடைகள் வந்த பின் இந்த எதை ஆகாதோ அந்த உயிரினங்கள் இவர்கள் அணுகி வருவதில்லை. இதை போல தன்னை காத்துக் கொள்வதற்காக முதல் மனிதன் அகசின் தாய் தந்தையர்கள் இதை முலாமாக பூசி காட்டு விலங்குகளிலிருந்து தப்பிக்கவும் அன்றைய காலங்களில் இருள் சூழ்ந்த நிலைகள் வரும்போதுதான் காட்டு விலங்குகள் தனக்கு ஆகாரம் தேடி வருகின்றது. அப்போது மனிதன் உறக்க நிலைகள் பெற்றவன். ஆக இந்த உறங்கும் சமயம் அந்த காட்டு விலங்குகள் இவர்களை கொன்று புசித்துவிடும். இது போன்ற நிலைகளிலிருந்து மீள்வதற்காக உறங்கும் சந்தர்ப்பத்தில் மற்ற தாவர இனங்கள் முலாமாக பூசிக்கொள்வார்கள். இன்றும் சில சாதுக்கள் வெளியிலே சென்றால் வேற இதே மாதிரி முலாம்களை பூசிக்கொள்வார்கள். சில சாதுகள் அங்க சாம்பல்களை சுற்றி மேலெல்லாம் பூசிக்கொள்வார்கள். இதுகெல்லாம் மற்ற அதாவது கொசு ஈ இதை போன்ற விஷமான ஈக்கள் தன்னை தாக்கிடாதபடி இன்றும் இந்த வழக்கில் உண்டு. இன்றைக்கும் சில காட்டுப்பகுதியில் வாழ்பவர்கள் இதை போல முலாம்களை பூசி வருகிறார்கள். ஆனால் பண்டைய காலத்தில் அவர்கள் அதாவது தனக்குள் பூசிய இந்த முலாமுகள் பல தாவர இனங்களை தனக்குள் முலாமா பூசினாலும் இது சுவாசித்து அவர் உடலுக்குள்ளும் பரவுகின்றது. பரவும் சமயத்தில் அவர்களுக்கு பிறந்த ஒரு கரு விழும்போது அந்த கருவிலே வளர்ந்த சிசு இவர்கள் பூசிய முலாம் அனைத்தும் இவர்கள் நொகர்ந்து தாயின் கருவிலே வளரும் இந்த சிசுக்கு இந்த விஷத்தன்மையான நிலைகள் இது அந்த மிருகங்களிலிருந்து தப்பிக்கிறது, மற்ற கொசுக்களிலிருந்து தப்பிக்கிறது, விஷமான ஈகளிலிருந்து தப்பிப்பது, இதற்கு தக்க முலாம்கள் பூசியது அனைத்தும் இவர்கள் நுகர்ந்து இவர் உடலுக்குள் செல்ல கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு இதுவும் போய் சாருகின்றது. இந்த உணர்வின் தன்மை விளைய மற்ற இதை போல இவர்கள் முலாம் பூசி காட்டு விலங்குகளிடந்தும் மற்ற துஷ்ட மிருகங்களிடமிருந்தும் இவர் தப்பித்துக் கொள்ளும் இவர் தந்தரத்தால் இந்த பூசிய முலாமகள் இவர் சுவாசித்து கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் அது வளர்ச்சி பெற்று வருகின்றது. அவ்வாறு வளர்ச்சி பெற்று வந்த இந்த நிலையில் அவர்கள் அகஸ்தியனுடைய தாய் தந்தையர்கள் சூரியனவே கடவுளாக வணங்கி வந்தார்கள். ஆக இருளை நீக்கி ஒளி கொண்டு வரப்படும் போது இதுதான் நம்மளுக்கு மிருகங்களிலிருந்து காற்றும் நிலையாக கடவுள் நம்மை காக்க வருகின்றான் என்ற நிலையில் சூரியனை வணங்கி கடந்த கால பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் சூரியனை கடவுளாக வணங்கியவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ இன்றும் மேலை நாடுகளிலும் சூரியனை கடவுளாக வைத்து வணங்கக்கூடிய நாடுகளும் உண்டு. இதை போலதான் நமது நாட்டில் இன்று நாம் சூரியனை தான் பெரும்பகுதியாக வழிபட்டு வருகின்றோம். ஆக இதை போல மேல நாடுகளிலும் சில பகுதியில் உண்டு. ஆக இதை போல அவர்கள் வளர்ந்து வந்த சூரியனை வழிபட்டு வரும்போது இவர்கள் விஷத்தன்மை கொண்ட முலாம் கொண்டு இருப்பினும் இவரை சூரியனை பார்க்கப்படும் போது சூரியனுடைய கதிர் வேகங்கள் தனிந்தே நிற்கும். ஏனென்றால் அதில் உமிழ்த்தும் நஞ்சும் இவருக்குள் பூசியிருக்கும் நஞ்சும் அது சமப்படும் போது இவர்கள் சூரியனை தாராளமாக பார்க்கலாம். ஆக இதை போல அந்த பார்க்கும் தன்மை வரப்படும் போது அந்த சூரியனின் கதிர் இயக்கங்கள் இவர் உடலுக்குள்ளிருந்து சமப்படுத்தும் நிலையாக இவர் உடல்களில் அகசியனாக பிறப்பும் அதனுடைய தாய் தந்தைக்கும் கிடைக்கின்றது. இதை போல அந்த கருவிலே விளையக்கூடிய குழந்தைக்கு பூர்வ புண்ணியமாக அமைந்து அஞ்சு கொண்ட இனங்கள் இதை கண்டு அஞ்சு ஓடும் உணர்வாக அது உடல்ல விளைந்தது. பிறந்து அந்த குழந்தை தனிமையில கிடந்தாலும் நஞ்சு கொண்ட பாம்பினங்களோ மற்ற இதுகளோ அந்த குழந்தை அருகிலே செல்வதில்லை. ஆக இவர்கள் சூரியனை வணங்கி வந்த இக்காலத்தில் இது கடவுளின் பிள்ளை என்று அவர்களுடைய தாய் தந்தையிலே இது கடவுளால் கொடுக்கப்பட்ட நிலை அவனை கடவுள் என்று வணங்கத் தொடங்கிவிட்டார்கள். ஆக இதை போல அற்புத நிகழ்ச்சிகளும் பல காட்டு விலங்குகள் இதை இவனிடம் அணுகாத நிலைகளும் வளர்ந்து கொண்டே வந்தது.
இவர்களோ முலாமை பூசினார்கள். அந்த முலாமின் உணர்வுகள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இது பூர்வ புண்ணியமாக அமைந்து சூரியனின் உணர்வின் ஆற்றலை இவனுக்குள் பெருகி பெருகி அந்த சூரியனை இவன் நேரடியாக பார்த்தாலும் அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளை பார்க்கின்றான். இப்ப நாம் டெலஸ்கோப்பை வைத்து எதை பார்க்கின்றோமோ அதே போல உணர்வின் செல்லுகளுக்கு மற்றதை ஒளிகொண்டு வெகு தூரம் பாய்ச்சி அதன் உணர்வு அணுவின் தன்மை அறியும் ஆற்றலும் இவனுக்கு இந்த தாய் தந்தை வரிவில் பெற்ற இந்த நிலை கருவிலேயும் இது விளைகின்றது. இது அவனுடைய சந்தர்ப்பங்கள். ஆக இதை போல அவன் பிறந்து 5 வயது ஆகும் போது அவன் விண்ணை நோக்கி பார்ப்பதும் பல துஷ்ட மிருகங்கள் இவனை கண்டு அஞ்சுவதும் இதை போன்ற நிலைகளும் பல அற்புத நிகழ்ச்சி அவன் கண்கொண்டு நேரடியாக அணுவின் சிதைவும் அணுவின் கூட்டழைப்பும் அணுவின் தன்மையும் ஒரு சாதாரண ஒரு முட்டை எழுகிறது என்றால் அது இன்ன முட்டை என்றும் இதற்குள் இந்த அணுவின் தன்மை உருவாகிறது என்றும் அவன் கண்டுணர்ந்தவன். நமது பூமியிலே இதனுடைய மனங்களை காணும் போது இன்ன செடியிலிருந்து வந்த மனம் என்று இதை பிரித்து சொல்லும் தன்மை 5 வயதிலே இவனுக்கு வருகின்றது. இதை போன்ற உணர்வு இங்கே வந்த பின் இந்த தாய்க்கோ பேரானந்த நிலை வருகின்றது. இருப்பினும் இந்த குழந்தை தன்னிச்சையாக எங்கே சென்றாலும் அச்சமின்றி அவன் செல்லுகின்றான். மற்றதுதான் அஞ்சுகின்றது. ஆனால் அவனுடைய தாய் தந்தை முலாம் பூசாமி போனால் மற்ற மிருகங்கள் இவனை கொன்றுவிடும். ஆனால் இந்த நிலை நடக்கப்படும் போதுதான் இவர்கள் பூசிய முலாம் நஞ்சு சிறுக சிறுக சேர்ந்து இவர் உடல்களில் நஞ்சின் தன்மை அதிகரித்து இந்த உடல் மடிந்து விடுகிறது. இந்த குழந்தைக்கு 5 வயது வருவதற்கு முன் இந்த 2 பேருடைய நிலைகளும் மடியும் தருணம் வந்துவிடுது. மடியும் போது 5 வயதான இந்த இளம் பிஞ்சு உள்ளத்தை இந்த காட்டுக்குள் விட்டு செல்லுகின்றமே என்ற ஏக்க உணர்வு அதிகமாகி இருவரும் செயலற்ற நிலையில் வரும்போது இருவரும் ஒருமித்த நிலைகள் கொண்டு தன் குழந்தையை ஏங்கி இந்த உயிரான்மா வெளிவருகின்றது. வெளிவந்த பின் எந்த குழந்தை மேல் பற்று வைத்ததோ இந்த 2 ஆன்மாவும் அந்த குழந்தையின் உடலுக்குள் புகுந்து விடுகின்றது. இவர் வாழ்க்கையில் எதனுடைய நிலைகள் எதையெல்லாம் வளர்த்தார்களோ அந்த உணர்வின் ஆற்றலை இந்த குழந்தையை காத்திடும் உணர்வாக அந்த உடலுக்குள் புகுந்த பின் அந்த குழந்தைக்கோ தன் தாய் தந்தை மடிந்ததை எண்ணி அதுவும் ஏக்கத்தால் எண்ணிய உணர்வுகள் அந்த அன்னை தந்தையை பேணி காத்து தன் அன்னையை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கத்தில் இவன் சூரியனை உற்று பார்க்கின்றான். ஏனென்றால் கடவுள் என்று அவர் உற்று கார்மித்த இந்த உணர்வும் இவன் உற்று நோக்கும் போது அங்கு நடக்கும் அதிசயங்களை கண்டுணர்ந்த பின் இவன் உடலிலே விளை வைத்து ஒவ்வொன்றும் அறிவின் தன்மையாக விண்ணின் ஆற்றலை அறியும் ஆற்றலாக இவன் என்று உமிழ்த்து உணர்வுகள் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து இதிலிருந்து அலைகளாக பறந்து கொண்டிருக்கின்றது. நான் இப்போது பேசுகிறேன் என் குருநாதர் அதை எடுக்கும் வழியை உணர்த்தியதனால் அதனின் உணர்வின் துணை கொண்டுதான் இதை நானும் அதை அறியும் ஆற்றலை விட்டு அந்த அறிந்த பின் அதை உங்களுக்குள்ளும் இதை சொல்லுவது என்றால் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் வெளியிட்டதை இன்றும் நம்மால் பார்க்க முடியும். ஆகவே நீங்கள் ஒருவரும் காண முடியும் என்ற நம்பிக்கை எனக்குண்டு. எனது குருநாதர் எனக்கு எப்படி காண்பித்தாரோ இதே போல விண்ணுலக ஆற்றலை ஒவ்வொருவரும் கண்டுணர்ந்து ஆக மனிதனான முழுமையான பின் முழுமையான உயிருடன் ஒன்றிய ஒளியின் குழந்தையின் பற்றுதல் அந்த பாசத்தால் இந்த உயிரான்மா வெளியே சென்ற பின் அந்த குழந்தையின் உடலுக்குள் இந்த உயிரான்மா சென்று விடுகின்றது. இவர் உடல்களிலே அது சேர்ந்த பின் அவர்கள் அந்த குழந்தையோ தாயின் தந்தையினுடைய ஏக்கத்தில் அதே ஏக்கத்தில் அந்த சூரியனை பார்த்து தன் தாய் தந்தையை பெற வேண்டும் என்ற ஏக்கத்தால் அந்த சூரியனை பார்த்து அது ஏங்குகின்றது, கதறுகின்றது. இதை போன்ற அந்த உணர்வின் தன்மை அந்த தனக்குள் அதை எண்ணி ஏங்கி அதை விண்ணை நோக்கி ஏகும்போது அப்ப அந்த சூரியன் உணர்வின் ஆற்றலால் தனக்குள் அந்த அன்னை தந்தையின் ஈர்ப்பாக எவ்வாறு வந்ததென்று தனக்குள்ளே உணர முடிகின்றது. என்னுள்ளே இன்று என் தாய் தந்தை என்னை காக்கின்றார் என்று அறிகின்றான். ஆனால் அங்கே வெளியிடும் அவர்கள் உடலிலே விளை வைத்த அந்த உணர்வின் துணை கொண்டுதான் விண்ணை நோக்கும் போது இன்று சூரியனிலிருந்து வெளிப்படும் அது ஈர்த்து தனக்குள் எதிர்மறையாக மோதிக்கொண்டிருக்கும் அதிலே அல்ட்ரா வயலட் என்ற நஞ்சை பிரிவதும் அதே சமயத்தில் கவர்ந்து கொண்ட உணர்வுகள் சூரியன் தனக்குள் எடுத்து அமிலமாக மாற்று பாதரசம் அது மாற்றி அது உமிழ்த்து வெளிவரும் போது அது மற்றொன்றோடு மோதும் போது அது மற்ற உணர்வுகளை மாற்றி அதை தன்னுடன் தாங்கி அது அலைகளாக எவ்வாறு செல்லுகிறது என்ற நிலையும் அவன் கண்டு உணர்கின்றான். அதே போல அவன் கண்டுணர்ந்தாலும் இந்த சூரியன் அதிலிருந்து வெளிப்படும் உணர்வை அவன் நுகர்ந்து மீண்டும் பழந்து எவ்வாறு இன்று விஞ்ஞான அறிவால் ஒரு அணுவின் தன்மை கொண்டு அது கூர்மையாக அறிந்து இத்தனை ஆண்டு பாறைகள் என்று இவன் அறிந்தானோ அந்த இளம் பிஞ்சி உள்ளத்திலேயே அவன் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மையை எளிமையில் கண்டுணர்ந்தான். ஆக இந்த சூரியன் எவ்வாறு உருவானது என்ற நிலையும் அந்த கடவுள் எவ்வாறு உருவானது என்ற நிலையும்
அவன் சிந்தனைக்குள் கிளறச் செய்து விண்ணின் தலையை அவன் நுகர்கின்றான். ஆக ஒவ்வொரு அணுவின் தன்மை பழந்து ஆக ஆரம்பித்த அணுக்கள் எப்படி உருவானது என்ற நிலையும் அவனுக்குள் விளைவித்தேதான் அவன் அலைகளாக வெளிப்படப்புகின்றான். இவ்வாறு முதலே பேரண்டம் எவ்வாறு இருண்ட சூழ்நிலைகள் இருந்தது, அதிலே அணுக்கள் எப்படி உருவானது என்ற நிலையும் அந்த பிஞ்சு உள்ள அதே 5 வயதில் அவன் கண்டுணர்கின்றான். ஆக அவனில் வளர்ந்த ஒவ்வொன்றும் பிரிந்து விண்ணுலக தோற்றத்தை அவன் கண்டுணரப்படும் போதுதான் ஆக எடையற்ற நிலைகளில் ஆவியின் நிலைகள் கொண்டு அடர்த்தியான நிலைகள் பேரண்டம் இருண்ட நிலையில் இருந்த இக்காலத்தில் ஆக அடர்ந்தவைகளில் நஞ்சு கொண்ட ஓர் அடர்த்தியான அந்த ஆவியின் நிலைகளில் ஆக அடர்த்தியாக இருக்கும் அந்த நஞ்சற்ற நிலைகள் இந்த நஞ்சின் தன்மை மோதும் போது அது சுக்கு நூறாக தெரித்து நஞ்சின் தன்மை கொண்டு அது தாக்குதல் தாங்காது வெப்பமாகி அதனில் சுக்கு நூறாக செதறுண்டு ஓடுகின்றது. அந்த ஓடு பாதையில் தான் ஈர்க்கும் சக்தி வந்து விஷம், காந்தம், வெப்பம் இது மூன்றும் சேர்த்து ஒரு அணுவின் தன்மை அடைகின்றது. முதல்ல இயக்க சக்தியாக எவ்வாறு உருவானது என்ற நிலையை இந்த அணு 5 வயது குழந்தைதான் இதை அவன் கண்டு உணர்கின்றான். அந்த உணர்ந்த நிலைகள் அவனுக்குள் விளைவதும் அங்கு அதிசயங்களை அற்புதங்களை பார்த்து உணர்வதும் அவன் அறியாது அவனுக்குள் அந்த அன்னை தந்தை உணர்வும் தாய் தந்தை உணர்வும் சேர்த்து தாய் தந்தை கருவில் இருக்கும்போது அந்த நஞ்சின் தன்மை வலுகொண்டு நஞ்சால் உலக அணுவின் தன்மை எவ்வாறு இயக்கிறது என்ற நிலைதான் அவன் கண்டு உணர்ந்தான். இந்த உணர்வுதான் அவனில் விளைந்த அலைகளாக அது விண்ணுலகிலும் படர்ந்துள்ளது, இது மண்ணுலகிலும் படர்ந்துள்ளது. இவனை பெயரிடுகின்றான். ஆக நெருப்பை அது பராசக்தி என்றும், காந்தத்தை லட்சுமி என்றும், விஷத்தை ஆதியிலான அதாவது கரும் மாறி என்று முதலே பெயரிடுகின்றான். ஆக இருண்ட நிலைகள் கொண்டிருக்கும் போது இந்த உணர்வின் தன்மை தாக்கப்படும் போது இருண்டது ஒளியாக மாறுவதும் நகர்ந்து போது ஈர்ப்பின் சக்தி அடைந்து ஒரு அணுவின் இயக்க சக்தியாக எவ்வாறு மாறுகிற அந்த நிலைதான் முதல்ல தனக்குள் கண்டுணர்ந்த உணர்வு இவனிலே விளைந்து என்ன அலைகளாக வெளிப்படுகின்றது. இந்த பூமி அவனில் எதையெல்லாம் கண்டுணர்ந்தானோ இந்த சூரியன் காந்த சக்தி கவர்ந்து இவனில் விளைந்த நினைவலைகள் இங்கே படர்ந்து கொண்டு உள்ளது. இன்று நாம் விஞ்ஞான அறிவால் மின்னலைகள் அங்கே கண்டுணர்ந்த புகைப்படமாக எடுக்கின்றான். அந்த ஒளி அலைகளை இங்கே பதிவாகி இதை பிரித்து படமாகவும் எடுக்கின்றான். அந்த உணர்வின் ஒளி அலைகளின் நாதத்தின் தன்மையும் அதனுடைய அடர்த்தியும் இன்று விஞ்ஞானி கண்டு உணர்கின்றான். நான் விஞ்ஞானத்துக்கு போக நினைக்க வேண்டாம், விஞ்ஞானத்துக்கு அதுக்கும் சொல்லணும். விஞ்ஞானி கண்டதுதான் விஞ்ஞானி இன்னும் அதில் ஒரு துரும்பளவு கூட செல்லவில்லை என்று சொல்லுகின்றேன். ஏனென்றால் எனக்கு விஞ்ஞான அறிவும் இல்லை, பொசத்தையும் படித்ததில்லை. நான் விஞ்ஞானத்தை பற்றி பேசுகிறேன் என்றால் அந்த ஞானி கண்டுணர்ந்த உணர்வின் தன்மை தான் உங்களில் விரிவாக இதை எடைத்திருப்பதும் இதில் பதிவான பின் அண்டத்தின் நிலையில் நீங்களும் கண்டுணரவும் முடியும். அண்டத்தில் ஆனது இந்த பிண்டத்துக்குள் இருப்பது உணரும் அறிவு வரப்படும் போது இதிலே வெளியாக மாற்றிய அருள் ஞானி உணர்வுடன் உங்கள் உயிரான்மா ஒன்றவும் முடியும், பிறவை இல்லா பெருநிலை அடைய முடியும். அதற்குத்தான் இதை உங்களுக்குள் பதிவாக்கி அதனின் வலுவின் துணை கொண்டு உங்கள் மூதாதையான உயிரான்மாக்களை வின் செலுத்தல் வேண்டும். அவர்கள் இந்த நிலையை காட்டியிருந்தாலும் காலத்தால் மதம் இனம் என்ற நிலையில் மெய்யுணர்வை காணாது காலத்தால் அறிந்துள்ள நிலையில் நஞ்சு கொண்ட வேதனையால் நம்மை காப்பாற்ற நஞ்சின் தன்மை சுருண்டு மனிதன் நினைவை இழந்து உயிருடன் ஒன்றிய நிலையில் மிருகமாகவும் மற்ற நிலையும் பிறக்காத நாம் அது தடுக்க நம் மூதாதையுடைய நிலைகளை இதை போன்று உங்கள் எண்ணத்தில் வலு செருகப்பட்டு உங்கள் நினைவாற்றலை விண்ணிலை செலுத்தினால் உங்கள் குலதெய்வமான மூதாதைகளை அவர்கள் வின் செலுத்த முடியும். அவர்கள் வின் சென்றால் அவர் ஒளி சரீரமாகும் போது அதன் உணர்வுகள் உங்கள் உடலில் இருந்து அது வலுப்பெறப்படும் போது அதனின் துணை கொண்டு நமக்குள் வரும் தீமைகள் அகற்றவும் அதனின் துணை கொண்டு நாம் அவர்கள் முன் செல்ல பின் நாம் வின் செல்ல முடியும். ஏனென்றால் மனிதனை முழுமையடையும் நிலைகள் வருகின்றது. ஆகவே இன்று சூரியனாக இருப்பதும் அழியலாம். ஆனால் மனிதன் ஓர் உயிரணு தோன்றி மனிதனாக பின் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்ற பின் இது எவ்காலத்திலும் இது அழிவதில்லை. பேரண்டத்தில் ஒருவரே இந்த மனிதன் நிலைகள் கொண்டு உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி நஞ்சினை பழந்து நஞ்சினை பழக்கும் உணர்வாக மனிதனின் உடலில் விளை வைத்தவன் அகசியன் முதலிலே. அவனில் விளைந்த உணர்வு உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை கொண்டுள்ளான் என்றும் துருவனாக. ஏனென்றால் துருவத்தின் ஆற்றலை கண்டுணரும் போது நினைவின் ஆற்றலை அங்கே செலுத்தி நம் பூமிக்கு துருவ பாதையில் எவ்வாறு இது உணவு கிட்டுகின்றது,
இந்த துருவத்தின் நிலையில் நமது பூமி எவ்வாறு விளைகின்றது என்ற நிலை தெள்ளத் தெளிவாக அவன் தெரிந்து கொண்டவன், அவன் வெளியிலே வெளியிட்டவன். அவனின் நிலையில் விளைந்த உணர்வுகள் இன்றும் சூரியன் காந்த சக்தியால் பரவி வைத்திருக்கின்றது. இந்த பரமான பூமியில் பரமாத்மாவாக இன்றும் இருக்கின்றது. ஆகவேதான் நாம் அந்த அகசியம் கண்டுணர்ந்த இந்த உணர்வுதான் அணுக்களின் இயக்க ஓட்டங்களும் அது கவர்ந்து கொண்ட காந்தம் எந்த மனத்தை அது நுகர்ந்து கொண்டதோ அதன் வலுவாக அது இயக்க தொடங்குகின்றது. வலுகொண்ட அந்த அணு வலுவற்ற நிலைகளை தாக்கி தனக்குள் அடக்கி இதனுடைய நிலை உணவாக உட்கொள்கின்றது. இன்று உதாரணமாக ஒரு நஞ்சின் தன்மை பாலிலே ஊற்றிவிட்டால் அது வலுகொண்டதாகின்றது. ஆனால் வலுவற்ற பாலின் தன்மை அதில் ஊற்ற ஊற்ற இதனின் வலு குறைகின்றது. இதை போலதான் ஒரு விஷமான தன்மை கொண்ட அந்த அணுவின் தன்மை ஒரு இயக்க சக்தியாக மாறினாலும் விஷமற்றதை தாக்கி தாக்கி அதை விழுங்கி தன்னுடன் இழக்கப்படும் விஷத்தின் தன்மை அது எதனதன் பாகத்தில் எதனதன் அளவிலே அளவுகோளுடைய நிலைகள் இணைகின்றதோ இத்தகைய அணுவின் நிலைகள் மாற்றமாகின்றது. இதை போல வலுவற்றதை விளங்குகின்றது. வலுவற்றதை கூடும்போது வலுவானது குறைகின்றது. இப்படிதான் காலங்கள் மாற்றமாகி அந்த அணுவின் தன்மை பெருக்கி தான் ஒன்றுக்குள் ஒன்று மோதி அதோடு இணைந்த நிலைகள் சத்தான நிலைகள் அணுக்குள் உறைந்து ஆக உறையும் தருணத்தில் இதிலே மோதிய நேரத்தில் வெப்பத்தில் உருவான இந்த அணுக்கள் ஆவியாக மாறி எடையற்றதாக மாறுகின்றது. இவ்வாறு மாறிய நிலையில்தான் அதிலே அணுக்கள் மோதும் போது அந்த மேக கூட்டத்திற்குள் சென்ற பின் நீராக வடிகின்றது. நீருக்குள் அணுக்கள் சிக்கி அதன் ஓட்டகிரியில் அது ஓடும் போதுதான் எடை கூடிய நிலைகள் கண்டு ஓடு பாதையில் தனக்குள் வரும் அணுக்களை தனக்குள் சேர்த்துக் கொள்ளுகின்றது. பலவிதமான நிலைகளில் ஓடு பாதையில் தனக்குள் ஓடும் வேகத்தில் நீர் ஆவியாக மாறுகின்றது. இணைந்த நிலைகள் ஓர் திடப்பொருளாக மாறுகின்றது. இதைத்தான் முதல்ல அகசியன் கண்டுணர்ந்த இந்த நிலைகள் அவனில் விளைந்த அலைகள் தான் இன்றும் பேரண்டத்தில் உதவும் மெய்ஞானிகள் என்று சொல்வோர் அவர்கள் கண்டுணர்ந்து இன்று சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதும் அவரில் விளைந்த உணர்வுகளும் இன்று நம் பூமியிலே பரவியுள்ளது. இதை நாம் சிறுக சிறுக தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது. காரணம் இன்று விஞ்ஞான அழிவால் இன்று மனிதனின் உணர்வு அலைகள் அனைத்தும் நஞ்சு கொண்டதாக அது வளர்வதும் நமது பூமி மனிதன் தான் உருவாக்கிய நஞ்சின் ஆற்றல் மற்ற நாட்டை அழிக்க இந்நஞ்சை உருவாக்கி அது பரப்பிய நிலைகள் கொண்டு இன்று உலகில் அந்த சூரியன் காந்த சக்தியால் தாங்கி பரமான இந்த பூமியின் நஞ்சின் தன்மையை இங்கே பரவி உள்ளது. இதற்குள் மனிதன் சிந்தனை இழந்து மனிதனை காப்பதற்கு பதில் ஆக மனிதனை கொன்று குவிக்கும் நிலையை வருகின்றது. எந்த விஞ்ஞான அறிவாக இருப்பினும் சரி அந்த விஞ்ஞானி கண்டுணர்ந்தாலும் அவன் நாட்டுக்கு அவன் சேவை செய்திருந்தாலும் அவன் மற்ற நாட்டுக்கு சிறிதளவாவது இவன் இந்த செய்தியை அனுப்பினான் தான் நாட்டு தேசத்துக்கு துரோகி என்ற நிலையிலும் அவனும் கொன்று புசிக்கின்றது. ஆகவே தன்னை காத்திடும் உணர்கொண்டு இவ்வாறு தான் உலகில் மற்றொன்றை கொன்று புசிக்கும் உணர்வுகளே அதிகமாக இன்று பரவியிருக்கும். இதை போல மனிதனில் விளைந்த உணர்வலைகள் இன்றும் சூரியன் காந்த சக்தியாக கவர்ந்து நம் பரமாத்மாவில் பரவி உள்ளது. அதே சமயம் மெய்ஞானி அண்டத்தை கண்டுணர்ந்த அந்த அகசியின் உணர்வில் விளைந்த உணர்வுகளும் சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து இங்கேயும் இந்த பரமாத்மாவில் மிக தெளிந்த நிலைகள் கொண்டு தெளிந்திடும் அறிவின் தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய அணுக்களும் நம் பூமியிலே உண்டு. இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை போன்றுதான் இதே அந்த அகசியன் தனக்குள் கண்டுணர்ந்து இந்த உணர்வின் தன்மையை அது மற்ற அணுக்களை தனக்குள் சேர்த்து குவித்த நிலைகள் கொண்டு அது ஓடு வேகத்தில் அதில் ஏற்படும் உராய்வின் காற்றழுத்தத்தால் இந்த நீர்கள் ஆவியாகி இதனின் தன்மை வரப்படும் போது அந்த திடப்பொருளாக மாறும்போது சுழலின் தன்மை வரும்போது உராயின் தன்மை ஆகி வெப்பமாகி துருவப்பகுதியில் ஈர்ப்பின் சக்தியாகி ஓர் பரம்பொருளின் உருவருகின்றதுதான் பரம்பொருள். பரம் என்பது பூமி பொருளாக ரூபமாக காணும் நிலை. இது 5 வயது குழந்தை உள்ளத்தில் விளைந்த உணர்வுகள் அவன் 5 வயது உடலுக்குள் அந்த தாய் தந்தைய நிலைகள் இங்கே உருவற்று அவன் வளர வளர இந்த அறிவும் வளர வளர அவனுக்குள் இருக்கும் மன்னதந்தை இவன் ஏங்கே அவனில் விளைந்த உணர்வுகள் இங்கே இணைந்து பேரண்டத்தின் இயக்க சக்தியை அவன் உணர்கின்றான். அவ்வாறு உணர்ந்த உணர்வுதான் இன்று பரம் என்றும் பரமசிவம் என்றும் அவன் நாமம் இடுகின்றான் பெயரை. இவ்வாறு உருவான நிலையில்தான் சுழற்சி வெளுத்து கதியே இல்லாது சுழன்று ஓடும் பாதையில் ஒராயின் தன்மை அதிகரித்து அது அதொன்று அதனுடைய வளர்ச்சியின் தன்மை பெருக சுழற்சியின் வேகம் கூட கூட அதன் வேக துடிப்பில் அது தன் அருகிலே வருவதை கவர்ந்து அது வளைந்து கொண்டே வருகின்றது. இவ்வாறு தன பல பொருள்களுடைய நிலைகளை பாறைகளாகவும் மற்றைகளையும் அதை ஜடப்பொருளாக மாற்றும் நிலை வரும்போதுதான் சுழற்சியின் வேகத்தில் எதனுடைய தன்மைகள்
அந்த அதிக வெப்பமாக சுழற்சியின் வேகத்தில் வெப்பம் நடுமையம் அடைகின்றது. எப்படி நாம் சிரசில் உயிரின் தன்மை துடிப்பால் வெப்பத்தின் தன்மை கொண்டு அந்த வெப்பத்தின் இயக்கங்கள் மற்ற அணு செல்களிலிருந்து உடம்பே நமக்கு ஜூடாகின்றதோ இதை போன்றுதான் அந்த கோள் சுழற்றும் நிலைகள் கொண்டு இந்த உணர்வின் தன்மை அது சுழலச் சொல்ல வேகத்தன்மை கூட வெப்பத்தின் தணல் கூட நடுமையம் வெப்பமாக ஆக தன் அருகிலே இருப்பதை அனைத்தும் உருகி உலோகங்களாக மாற்றுகின்றது. ஆக மேலே இருக்கும் தான் கவர்ந்த நிலைகள் உறைந்தாலும் இது உலகத்தின் தன்மை வரைய அமில சக்தியாக நீராக வழிய வழிய பூமிகள் ஏற்றத்தாழ்வாக வருகின்றது. இவ்வாறு வந்ததுதான் பூமியின் இயக்க நிலையும். அதை வளர்ந்து அதற்கப்புறம் அது வேக சுழற்சியின் தன்மை அதிகரிக்க உலோகங்கள் உருவாக உலோகத்தின் தன்மை அதற்கு தக்க இந்த கோடும் அதிகமாக விளைய சுழற்சியின் வேகம் கூட வெப்பம் அதிகரிக்க இந்த உலோகங்கள் உருகி ஆக அமிலத்தன்மையாக மாறுகின்றது. ஆக அமிலத்தன்மையாக தனக்குள் சுழற்சியின் தன்மை வரும்போது உமிழ்த்தும் நிலை வருகின்றது. இப்போ நாம் ஒரு தமிழரின் நீரை வைத்து வேகமாக சுழற்றினால் அதற்குள் ஒன்றி தனது நிலைகள் அது இழுக்குவது போல சுழற்சியின் வேகத்தால் தனக்குள் இருக்கும் இந்த உணர்வுகள் வெளிப்படும் உணர்வு அலைகளை ஓடு பாதைகள் உமிழ்த்தும் இந்த நிலையில் விண்வெளியில் எதையெல்லாம் வருகின்றதோ அது தன்னுடன் உரையை செய்யும் நிலை வருகின்றது. அப்போது அது அணுக்களின் தன்மை பரிணாம வளர்ச்சியாகி இதனுடைய சுழற்சி வட்டத்தில் வரும்போது பால்வெளி மண்டலங்களாக தனது ஆன்மாவாக மாற்றிக்கொள்ளுகின்றது. இப்போது நூலாம்படை எவ்வாறு அதனுடைய பூச்சி தன் மலத்தை உமிழ்த்தி அதை கூட அமைத்து அதிலே மற்ற உயிரினங்கள் சிக்கிப்பின் அதை உணவாக எடுத்துக்கொள்வதும் அதிலே ஒரு மற்றதை தன் நஞ்சினை பாய்ச்சி அதுவே தன் அணுக்களை எந்த மற்ற ஒரு உணவாக தன் கூர்மையான நுகத்தால் அது தனக்குள் அதை ஊனை உறிந்து கொள்வதும் அதே சமயம் தனக்குள் வளர்ந்த உமிழ்த்து இந்த விஷத்தன்மையை மற்றொரு மேல் பாய்ச்சிய பின் அந்த உருவாக்கிய அந்த செல்லுக்குள் இவருடைய நஞ்சின் தன்மை பாய்ந்து இதை அதே தன் மலத்தால் சூடி மற்ற அதனுடைய ஆவின் தன்மை வெளியே வராது மூடிவிட்டால் இந்த ஈக்குள் இருக்கும் அணு செல்கள் அனைத்தும் அந்த நூலாம்படை பூச்சி போன்ற பல கருக்களாக உருவாகி விடுகின்றது. இதை போன்றுதான் அதே ஆதியிலே நட்சத்திரமான இந்த நிலைகள் உமிழ்த்திய நிலைகள் நூலாம்படை போல விரித்து அடைவதும் அதன் ஈர்ப்பு வட்டத்தில் வரும்போது ஓடு பாதையில் தன் அருகில் இருக்க மற்ற அணுக்களை கவர்ந்து பால்வெளி மண்டலங்களாகி இது சுழற்சியின் வேகத்தில் அத்தோள்களாக மாறி அதை உணவாக உட்கொண்டு அடையதான் நட்சத்திரம் திடப்பொருளாக வரும் நிலையும் அமில சக்தியாக மாறுகின்றது. முதலில் நீரானது பின் இதனுடைய சத்துகள் உறைந்து அதனின் தன்மை அமிலமாக மாறுகின்றது. இப்ப தாவர என வித்துகளில் நீரை பாய்ச்சி செடியின் தன்மை அடைகின்றது. அதன் வித்தின் தன்மை முழுமையடையப் போகும்போது அதில் எண்ணெய் சத்து வருகின்றது. அந்த எண்ணெய் சத்து வரப்படும்போதால் இந்த கருவின் தன்மையை தன் இனத்தை உருவாக்கும் அது இணைத்திடும் நிலையும் ஆக எடுத்திடும் உணர்வின் ஒளி வெப்பத்தை அதற்குள் அறிவின் ஆற்றலாக வரும் தன்மை பெறுகின்றது. இதை போலதான் இந்த நட்சத்திரம் அமில சக்தியாக மாற்றி அதை உமிழ்த்தும் தன்மை வெளிப்படும் போதுதான் பாதரசமாக தனக்குள் இருப்பினும் தான் கவர்ந்து கொண்ட உணர்வுகள் அடக்கி ஐசு இதை போல உரையின் தன்மை கொண்டு அதே போல தனக்குள் முதலே சூரியனாகின்றது. ஆனால் சூரியன் ஆன பின் இது உமிழ்த்தும் தன்மைகள் பால்வெளி மண்டலங்களாகி மற்ற துகள்களை தனக்குள் உணவாக எடுத்து அதில் உமிழ்த்தின் தன்மை தன் ஈர்ப்பு வட்டத்தில் வரும்போதுதான் இது எப்படி கோளானதோ இதை போல தன் அருகில் வருவதை கோளாக மாறி இந்த கோள் நட்சத்திரம் ஆகும்போது வெகு தொலைவில் சென்று விடுகின்றது. இப்படித்தான் 27 நட்சத்திரங்களும் கோள்களும் நாம் ஒரு பிரபஞ்சமாக சேர்த்து இதில் இருக்கும் நமது பூமி மற்றதை வழித்து தாவரங்களாக உருவாக்கும் நிலை பெறுகின்றது. அதிலேதான் விண்வெளியில் தோற்றுவிக்கும் எதிர்பாராத எதிர்ப்பின் தன்மை கொண்டு கோள்கள் சுழற்சியால் ஏற்படும் வெப்பத்தை போன்று கதிரியக்க அதாவது ஒரு நட்சத்திரத்தின் இயக்கம் மற்றொரு வியாழன் கோள் இருக்கக்கூடிய கதிரியக்க சக்தியும் ரெண்டும் மோதும் போது மோதலில் ஏற்பட்ட இந்த நிலை ஒன்றை ஒன்று வெல்லும் இந்த தருணத்தில் மோதுதல் ஏற்படுகின்றது. அந்த மோதலின் துடிப்புக்குள் ஈர்ப்பாக அமையும் தன் அருகிலே மற்ற கோள்கள் உமிழ்த்தும் துகள்கள் இறுகி சேர்த்து கொண்ட பின் இது உயிரணுவாக மாறுகின்றது. சூரியன் உமிழ்த்தும் உணர்வின் தன்மையை மற்ற கோள்கள் உமிழ்த்தும் கவர்ந்து கொண்டால் அணுக்களாக மாறுகின்றது. ஒரு கதிரியக்க சக்தியும் இன்னொரு கதிரியக்க சக்தி உருவாகும் வியாழன் கோள் இருந்து உற்பத்தியாகும் இந்த உணர்வின் அணுக்கள் மோதும் போதுதான் அது உயிரணுவாக தோற்றுகின்றது. கோள்களோ சுழற்சியின் தன்மையில் வெப்பமாகின்றது. உயிரணுவோ துடிப்பில் ஈர்ப்பின் நிலைகள் மோதுண்டு நிலையில் ஏற்படும் வெப்பம்.
ஆக அது துடிக்கும் நிலையில் இருப்பிடத்திலிருந்து தன் அருகில் இருப்பதை கவர்ந்து இந்த உணர்வின் சற்றை இதை போல துடிப்பாக இயக்கச் செய்து உணர்வின் தன்மை உடையச் செய்து அது ஜீவனுவாக மாற்றி இது உடலின் அமைப்பாக கூட்டிக் கொள்ளும் நிலைகள் பெற்றது இது. ஆகவே மற்ற சூரியன் உமிழ்த்தும் மற்ற அணுக்களின் தன்மை கோள்கள் எடுத்தால் இதை போல உறைந்து கோள்களாக மாறும் தன்மை. இதை போல நமது பூமி இந்த உணர்வின் தன்மை அணுக்களாக மாற்றிவிட்டால் கோள்கள் உறைவது போல இந்த உணர்வின் சற்று தாவர இனங்களாக காளானாக உற்பத்தியாகி அதிலிருந்து உமிழ்த்தும் உணர்வின் தன்னுடன் இணைக்கப்படும் போது தாவர இனங்களாக இனமாற்றமாகின்றது. இதை முதலில் கண்டுணர்ந்தவன் அகசியன். ஆக இது பாட நூல்களில் வேத சாஸ்திரம் என்று சொல்லுவார்கள். ஆக ரிக்வேதம் என்று விண்ணில் தோன்றும் உணர்வின் தன்மை வேதங்களாக மாற்றுகின்றார்கள். அதனின் தன்மை பூமிக்குள் வந்து இதை தாவர இனங்களாக உருவப்போது யஜூர் ஒன்றுடன் ஒன்று இணைத்து ஒரு உணர்வின் தன்மை ஒளிபெறும் நிலைகள் யஜூர் என்று வைக்கின்றார்கள். அதில் இணைந்த மனங்கள் ஒன்றாக வெளிப்படும் போது சாமா, அதாவது நாதங்கள் வெளிப்படுகிறது என்ற நிலைகளில் இன்று அதை பிரிவாக உள்பிரிவாக பிரிக்கின்றார்கள். ஆக சாம வேதத்தில் தாவர இனங்கள் மனங்களின் தன்மையை இதில் எதிர்வேத நிலைகள் சிறந்தது என்ற நிலையும் அந்த ஆரிய வேதங்கள் என்று ஒவ்வொரு தாவர இனங்களுக்கும் வேதங்களை மாற்றுகின்றார்கள். ஆகவே ஒவ்வொரு உள்பிரிவும் மாற்றி விண்ணுலக ஆற்றல் அந்த அகசியன் வெளியிட்டதை வியாசகரால் கண்டுணர்ந்து அவனின் நிலைகள் வெளிப்பட்டதைதான் எழுத்தின் வடிவெடுக்கு பிற்காலங்களில் இந்த 4000 ஆண்டுகளுக்குள் இது வருகின்றது.